ஹியூமன்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோல வாசல்ல உட்காந்துட்டு ரோட்டை பாக்குற பூனையில இருந்து வாசப்படியே பார்த்த மாதிரி உட்கார்ற நாய் வரைக்கும் மேற்கொண்டு கடையில ஒரு பிரச்சனை உடனே மேனேஜர் இருந்து ஓட சூப்பர் மார்க்கெட்ல பொருளை பார்த்தோன்னே பூனை லாயரை தேடன்னு பல தானே பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிரச்சனை வரடிச்சுட்டு சரி வாங்க போலாமா. சார் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அங்க அவரோட முகத்தை கூர்ந்து நோக்கி பாருங்களா. இந்த பிரேக்கிங் பேட்ல வர ஹீரோ மாதிரியே இல்ல. அங்க மீந்து போன அதுவும் வெஜிடபிள் சூப்பை கொடுக்கறதே பெரிய விஷயம். நீ பாரு சிக்கன் சூப், அதுவும் $20 சூப்பத்துல இருந்து தட்டுல வச்சுட்டு போயிருக்கிற பத்தியா. போல யாரும் இல்லையே, யாரு அவன் கஷ்டப்படுவானா? வெயில் காலத்துல ஏசி போட்டு பத்தாம டேபிள் ஃபேனை போட்டு தூங்குறாங்க அவன். அந்த படத்தை பார்த்து அவரால் தாங்கிக்க முடியலையே, அதான் பொம்மையை போட்டு பிச்சு எடுக்கிறாரு. இப்ப அதை பிச்சதை பார்த்து என்னால தாங்கிக்க முடியல. ஒரு நிமிஷம் அவனை பிச்சு போட்டு வந்துடுறேன். தலைவரா என்ன பாக்குறீங்க? என் சொந்தக்காரன் படம்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. ஒரு காப்பிரைட் வாங்குனீங்களா, ட்ரேட்மார்க் வாங்குனீங்களா? இரு மொத்த பத்தி சூ பண்றேன். ஏய் சுரேஷே, பம்பு பண்ணுலந்தாரே பாடு பைக் தந்தாரே என்ன எண்ணி நந்தாரே பேசாம முட்டை வாங்க போனாங்க. 6.50 நாங்க 6 ரூபாய்க்கு பேரம் பேசிட்டு வாங்கிட்டு வரதுக்குள்ள இங்க வீட்டையே பச்சை கோலத்துல ஆக்கி வச்சிருக்கான். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் எந்திரிச்சு ஒரு ஆட்டம் எப்ப மொத்த சுனாமியும் பிடிச்சி பாக்கெட்டுல போட்டு போயிருவான் போல. ரெண்டு பேரும் வந்தானுங்க. சரி போறதுக்கு தான் போறானுங்க போல. நம்ம காரை நிறுத்தி ஹெல்ப் பண்ணுவோம்னு பார்த்தா ஏன்டா காரை நிறுத்தினு சண்டையை வந்துட்டானுங்க. யாரா சொன்ன? நான் ஒத்த ஆளு. சின்ன பையன் தெரியாம வாழ்க்கையோட உச்சத்துக்கு கொண்டு போவாடான்னா சேரை தூக்கி வெளியே போட்டு ரோட பார்த்து நிறுன்னு விட்டானுங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. வாழ்க்கை நாடகமா, கதவு சாத்த விடுங்கடா. யாரா நீங்களா? எங்க இருந்தா நைட்டோட நைட்டா வந்துட்டீங்க? அது பாதுகாப்பு அம்சம் கருதி நாங்க குடும்பத்தோட வந்து செட்டில் ஆயிருக்கிறோம். சீக்கிரம் உங்ககிட்ட வீடு கொடுத்துருவோம், கவலைப்படாதீங்க. அன்பே உள்ள நல்லா ஜம்முன்னு படுத்து தூங்கினுவா. சார் டிரைவர் ஏசி போட்டு விட. யாராச்சும் வந்து பக்கத்துல ஹாய் ஓய்னாங்கன்னா எகிரி போய் கடிச்சிட்டு வந்துடுறேன். ஓட்டு ஓட்டு ஓட்டு. ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் வைங்கன்னா ஒரு நாளைக்கு 23 கல்யாணம் வச்சிருக்காங்க. எத்தனை சட்டை நான் மாத்தின்னு போறது? மேனேஜர் தூங்குறாரு. நம்ம மொத்த பொருளையும் தூக்கிட்டு போய் எது தூக்க போறீங்களா? ஏன் கடையில தூக்கலாம்? யார் இந்த வசனத்தை பேசுனது? என்ன பாடி பில்டர் கூட வராத ஆம்ஸ் உனக்கு எங்க இருந்து வருது? எந்த ஜிம்முக்கு போற ஃபர்ஸ்ட் நீ? டேய் ஹவுஸ் ஓனர் வந்து கதவை திறந்துரே. டே வீடு மாதிரி வந்திருக்கிற. யார சொல்லி புரிய வைங்க. கோயந்தாசாமி கதவத்துறடா. சச்சா இந்த நகர வாழ்க்கையில இந்த சாலையே இல்லைன்னா நான் என்ன பண்றது? இவருக்கு தூங்கறதுக்குலாம் இடமே கிடைக்கல. மரத்து மேல உச்சி கடையில தான் தூங்குவார். பெரிய முனிவர் இவரு. எஸ்கூஸ் மீ சார், கொஞ்சம் எந்திரிக்க முடியுங்களா? அதெல்லாம் முடியாது, தாண்டி போ. பெருசா இருக்கிறீங்க சார். எம்மா நல்ல காலை தூக்கி வச்சு போமா. யாருமா நீ? சார் பிக்னிக்கு சொந்தக்கார பையெல்லாம் மொத்த பேத்தி உங்க ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துருக்கோம். என்ன இருக்குது எத்தனாங்க? பஞ்சாயத்து தலைவர் வர வந்துனுங்கிறாரு. வேற யாரு? நான் தான். நீங்களாம் இளமை பருவத்துல மட்டும் தாங்க பேபி கட்டிங் போடுவீங்க. இவன் பாருங்க இனிமே டிஃபால்ட் செட்டிங்கே இதுதான். யாரு சார் அவன்? காலில் நிக்க சொன்னா கட்ட வரல நின்னுங்கிறான். நான் அப்பவே சொன்னனே அவன் திருடுறானே. ஏதோ பச்சை மண்ணு அதனாலதான் பச்சை கலர்ல இருக்கிறான். நீங்களா இங்க பாத்தீங்களா? இப்ப கையும் களவுமா மாட்டினானா? அவர் எங்க போனாலும் தனியா போறதே கிடையாதுங்க. எங்க போனாலும் தன்னோட காலை கையோட கூட்டிட்டு வந்துடுறது.
அசிங்கமா கம்முன்னு உக்கானுங்கிறான். அந்நேரத்துக்கு மம்டியை தார் ரோட்ல போட்டு தேய்க்கிற மாதிரி ஆரம்பிச்சிருப்பான். நல்ல சகுனம், ஆரம்பிச்சிட்டான். கூட வந்து ஒட்டிக்கிட்ட சொல்ல கழட்டி விடவும் மனசே இல்ல. நீ ரொம்ப அழகா இருக்கிற, நான் வேணா உனக்கு கொஞ்சிக்கிட்டுமா? தயவு செஞ்சு பக்கத்துல வராத, மனுஷங்க வாடகையே எனக்கு ஆகாது. கண்ணாடி போட்டி கொடுக்குற பூனைங்களா, உங்களால பூனைங்க வம்சத்துக்கே அசிங்கண்டா. ஏசில உட்காந்து நல்லா பொத பொதன்னு வாழ்ந்து போய் தெரியுறீங்கடா. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச 2 விஷயத்த ஒரே நேரத்துல கொடுத்து, அதாவது சாப்பாடையும் போட்டு கயிறையும் தூக்கிட்டாங்க வெளியே வானே. இப்ப சாப்பிடறதா வெளியே போறதான்னு ஒரு போராட்டம் அவன் மண்டக்குள்ள. Hey Aka, you want to go for a walk? You want to go for a walk? மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. நீங்க எதை சொன்னாலும் சரி, பக்கத்துல ஒரு ஆச்சரியக்குறியை போட்டு ஐயோ இதுவா அச்சச்சோ அதுவா நீங்கன்னு வச்சீங்க, பக்கத்துல ஏறி மிதிக்க ஒருத்தர் வந்துருவான். வெயில் காலத்துல என்னோட நாய்க்குட்டியை பாத்துங்கன்னு கொடுத்து அமிச்சா ஸ்லிம்மா 6 பேக்ஸ் வச்சு அமிச்சா. என்னது இது? உலகத்திலே ஒரு நாய்க்குட்டி குதிரைய வாக்கிங் கூட்டு போயிட்டு நான் இந்த தெருவுல தாங்க பாக்குறேன். போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம். நல்ல சூப்பரான கனவு. செவ்வாய் கிரகத்துல சாம்பார் வடை சாப்பிட்டுங்கிறான், திடீர்னு தட்டு தலைகீழ கிடக்குது. சார் குட்டி பாடி கார்டு ஆளு பாக்கிறதுக்கு தான் குட்டி, கையை காட்டி போய் அட்டாக் பண்ணணும், போய் அட்டாக் பண்ணிட்டு வருவான். நீ மறுபடியும் என்னை தொட்டுட்ட, நான் தொட்டவனை விடுறதே கிடையாது. கொத்தைக்கு கொத்த வாடா. ஏங்க அந்த இயற்கையை வளர்த்து விடுங்க, அதை எப்ப வேணா பாத்துக்கலாம். இங்க ஒருத்தரம் குப்பரக்கா படுத்து தூங்கினுக்கிறான் பாருங்க. சாப்பிடுறத வீடியோ எடுறா, நான் உன்னை ஒன்னும் குறை சொல்ல, அதுக்குன்னு மூக்குல கொண்டு வந்து கேமரா விட்டு எடுக்கிற. மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? நான் ஏற்கனவே ஒரு பயந்தாங்கொல்லி, அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் நான் உன்னையே காசு கொடுத்து வாங்கினேன். நடு ராத்திரி 1 மணிக்கு உழப்பாத போ. You better stop. Are you mad? Are you angry? சவுப்பு கார்ல வந்தவரே, பந்து தூக்கி போட்டுல பழக்கம் கிடையாதா? என்ன போங்க, எனக்கு பெரிய வாய் தாங்க. அதுக்கு நீ எவ்வளவு நேரம் நான் வைடு ஓப்பன்ல வச்சுக்கிறது? தருவானா தரமாட்டானா அப்படியே ஆட்டே கிட்டே போட்டுருவானோ. அவர் சாப்பாட்டை வாயெல்லாம் கேட்க மாட்டாருங்க. நான் சாப்பிட ஆரம்பிச்சனால எத்தனை வந்து தட்டை டோட்டுன்னு தட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு 1/2 மணி நேரம் டிலே ஆச்சு, வீட்டுல எதனா ஒரு கண்ணாடி உடஞ்சிரும். பாருங்க, சட்டியை நல்லா வலிச்சு நக்கிட்டாங்க. நம்மளே தோசை எல்லாத்தையும் சுட்டு சாப்பிட்டு தூக்கிட்டாங்க. இவனை வாங்கின்னு வந்து வளர்த்தான் பொசசிவ்னஸ்னா. வீட்டுல எதனா ஒண்ணு வாங்கிட்டு வரனா இவன்கிட்ட உட்காந்து 1 மணி நேரம் போராட வேண்டியதா இருக்குது. You're gonna be nice to her. She needed a home, ma'am. She needed a home, and she's gonna live with us. Shh. And you're gonna be a nice big sister. அவனை இன்னில இருந்து 10 ரூபா இன்கிரிமெண்ட் போடுங்க. சொல்ற எல்லா வேலையும் கப்பு சிப்புன்னு செஞ்சு முடிச்சிடுறாங்க. Paul, good boy. Speak. Good boy. அப்ப 20 ரூபா கொடு. 20 ரூபாயா? எக்ஸ்கியூஸ் மீ, காருக்குள்ள யாராவது இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? சரி ஓகே, கண்ணாடி ஓடிக்கலான்னு பார்த்தேன். நான் இந்த ஊருக்காரனா வந்துட்டு வீட்டுக்கு வந்தோன்னு அடிச்சு துரத்துறா, உள்ள கூட்டு வச்சு விருந்து கூடுறா. எவ்வளவு பெரிய மனுஷன், எத்தனை வயசாகிறாரு, போயிட்டு அவர் பேக்ல கை வைக்கிறீங்க, அப்புறம் கோவம் வராதா? தம்பி முகத்தவன் தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. எவ்வளவு முக்கியமான மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுகிறான், மத்த நேரத்துல கம்முன்னு குடிக்கிறாங்க. இப்போ மட்டும் பாரு ஊருக்கே கேட்கற மாதிரி தண்ணி குடிக்குது. You're hearing my dog. Her dog.